அக்கா தங்கச்சிகளுக்கு இடையில அப்பப்ப அந்தந்த பருவத்துல ஒவ்வொரு விதமான சண்டைகள் வரும். ஏன் ட்ரெஸ் நீ எடுக்காத, இது ஏன் ரூம் நீ உள்ள வரக்கூடாது, இது ஏன் காட்டு நீ படுக்க கூடாது, ஏன் போர்வை நீ தொடக்கூடாது, ஓன் போர்வை நான் தொட மாட்டேன், இவளை எப்ப கல்யாணம் பண்ணி ஒழிக்கிறனோ அப்பதான் இந்த ரூம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தங்கச்சிகளும். என்ன கோடுது இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன். அம்மா யாருக்கு என்ற ஒரு போட்டி திருமணத்திற்கு பிறகு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வருது. அம்மா எனக்குத்தான் அம்மாவை நன்றாக தெரியும் அப்படிங்கிறவங்க அதை சொல்லலாம். நீ எதையுமே கேட்க வேணாம், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். அம்மாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பிடிக்காது? அம்மாவுக்கு முருங்கைக்கீரைனா ரொம்ப பிடிக்கும், நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்காது தெரியல என்ன பிடிக்கும்? பிரியாணி பிடிக்காது. பிரியாணி பிடிக்காது. இதை ஏன்டா முன்னாலே சொல்லல? அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அவங்களோட ரிலாக்ஸேஷனாக என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. இல்லை சார், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயம். அதான் stress சொன்னாங்களா உன்கிட்ட? அதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் கிட்ட அந்த 2 குழந்தைய விட்டுட்டு அம்மா ஷாப்பிங் கிளம்பி போயிடுவாங்க. இவ்வளவு கொஞ்சம் பாத்ரூம் கழிச்சுட்டு போயேன். இப்போ வந்து மொபைல் வந்துருச்சு, மொபைல் வந்ததால மொபைலே பார்த்துட்டு இருக்காங்க. மொபைல் இல்லாதப்போ அம்மாவுக்கு என்ன ஹாபியா இருந்துச்சு? பாட்டு புக் படிப்பாங்க, புக்ஸ் படிப்பாங்க சார். கதை புக்ஸ் லைப்ரரியிலேருந்து புக்கு எடுத்துகிட்டு வந்து படிப்பாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா கட்டுவிட்டா? நம்ம மொபைல் வாங்கினோம் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அம்மா ஒரு சாங் பாடினாங்க, அது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை. என்ன பாட்டு? காற்றில் எந்த கீதம். காற்றில் எந்த கீதத்தை வந்து வாய்ஸ் நோட்ல ரெக்கார்ட் பண்ணாங்களா? வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணாங்க. ஓ, காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே. அம்மாக்கு பிடிச்ச Black and White மூவி எது? தெரியல சார். தெரியல. என்ன படம்? பத்ரகாளி. பத்ரகாளியா? சிவகுமார் சாரோட படம். ஓகே. அம்மாக்கு ரொம்ப நாளா ஒரு இடத்துல ட்ரிப் போகணும்னு ஆசை. அது என்ன ஸ்பாட்னு எந்த சொல்லு. ஸ்பாட்? தெரியல. தெரியாது. அடுத்த கேள்வி கேளுங்க. நெக்ஸ்ட். கோவா, ஆன்சர் கோவா. இல்ல நீங்க நிறைய கேளுங்க, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியற மாதிரி எனக்கு தெரியல. அடுத்தது கேளுங்க. அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. அம்மாக்கு பிடிச்ச ஃபுட் என்னது? கோபி 65 வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அல்ல. கேரளா டிஷ்ஷஸ் ஹோட்டல் போகணும், கேரளா டிஷ்ஷஸ் ட்ரை பண்ண, லைக் ஃபிஷ் வெரைட்டிஸ் ரொம்ப ட்ரை பண்ண பிடிக்கும். கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. அம்மாவோட பர்த் டேட் March 9 இயர். ஏட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. உங்க வீட்டுக்காரருக்கு உங்க பர்த்டே டேட் தெரியாம இப்படி டிவில வந்து நீயா நல்ல சிரிச்சாருன்னா அவர் என்ன ஆவார்னு மட்டும் சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அம்மா ஸ்கூல் படிக்கும் போது கட் அடிச்சுட்டு போன படம் இது. சார் அவங்க கட் அடிச்சுட்டு போனாங்கன்னா எனக்கு இப்போதான் சார் தெரியும். இல்ல தெரியல. லவ் டுடே. லவ் டுடே. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்க கூட வீட்டில் இந்த கேள்விகளை கேளுங்க, உங்களுக்குள்ள சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்குள்ள கேளுங்க. ஏன்னா நம்ம அம்மாக்களை எல்லாம் கவனிக்கிறமானே தெரியல. இதற்கு என்ன சொல்றீங்க? காரணமா தான் என்ன? ஓகே, அம்மா எனக்குத்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் சொல்லணும். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சார் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ என்னோட பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு அம்மா இங்கே இருக்கணும். அம்மா என் கூட இருந்தாங்கன்னா நான் குழந்தைய விட்டு நானும் ஒர்க் போவேன், நானும் வேலைக்கு எங்கன்னா போவேன். அப்பத்துலேருந்தே அம்மாவை விட மாட்டாங்க சார். ஒரு நாள் தான் சார் வராங்க வீட்டுக்கு. காலையில வந்தாங்கன்னா ஈவினிங்கே கிளம்பி அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணிடுறா. 1 மணி நேரம் தான் அம்மா இருக்காங்க. ஏன் வரல, வந்துட்டியா, எப்போ வரேன்ட்டு உடனே கால் பண்ணிடுவா. அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? போய் 1 மணி நேரத்துல எப்போ வருவேன்னு ஏன் கேக்குறீங்க? அது அந்த மாதிரி அது வந்துடுச்சு சார் எங்களுக்கு. எனக்கு அறிவில் உனக்கு இருப்பா முட்டாப்பல சோறுங்க என்ன திங்கறீங்க? எனக்கும் அவங்க அம்மா தானே. அது ஏன் வருது உனக்கே மட்டும் ஏன் வருது? எனக்கும் அவங்க அம்மா தானே. அவங்க முதல்ல இருந்தே என் கூட இருந்துட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க நீ விடாம தானே வச்சிருக்க அம்மாவை. எங்க வீட்டுக்கே விட மாட்டலையே. நான் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன்? சேச்சே, நினைக்கவே ரொம்ப கேவலம். அப்படிலாம் இல்ல, நீ அம்மா கிட்டே கேட்டுக்கோ. நீ தான் விட மாட்டேன்னு சொல்லுது அம்மா கேட்டா. மாட்டிக்கிட்டியா? என் குழந்தைங்களே கேக்குறாங்க சார், ஆயா நீ எனக்கு ஆயாவே கிடையாது, அவங்க பாப்பாக்கு தான், சித்தி பாப்பாக்கு தான் நீ ஆயாவா இருக்க, எனக்கு ஆயா பாசமே இல்ல சார். அவங்களுக்கு சுத்தமா இல்ல சார் ஆயா பாசமே. இப்ப கூட கேட்டா சார் என் பொண்ணு, நீ வந்த உடனே அந்த குழந்தைய பத்தியே பேசுறியே, சாயிஷு நான் பண்ணது தெரியல, சாயிஷு ஸ்கூல்ல இருந்து வந்ததா தெரியல, சாயிஷு சாப்பிட்டதா தெரியல, சாயிஷு பாத்ரூம் போச்சா தெரியல, அதே தான் சார் சொல்றாங்க. சந்தனம் இரு நான் கேட்டுக்கிறேன், நானே கேட்டுக்கிறேன். இரு சந்தனம் ப்ளீஸ். ஸ்கூல் போகாதப்பனா குழந்தை பார்த்துட்டாங்க சார். இப்போ ஸ்கூல் போறா, பாப்பா ஸ்கூல் போறா. இப்போ வந்து ஒரு வாரம் இருக்கலாம்ல சார். எங்க ஹஸ்பண்டே திட்டுறாரு சார், உங்க அம்மா வராங்க போறாங்க, நீ உங்க அம்மா பொண்ணா இல்லையான்னு கேக்குறாங்க சார். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா சார். அவர் ஆஃப் டே வந்துருவா சார், 12:30க்கு வந்துருவா. அப்ப நான் ஸ்கூல் வந்தா நீ லீவ் போட்டு பாத்துக்கோ. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. நீ உன் குழந்தைய மட்டும் பாத்துக்கணும், உன்னை மட்டும் பாத்துக்கணும்னா அப்ப அம்மா எனக்கு வேணாவா? என்ன மட்டும் பேத்துக்கலையா சொல்லு? டேய் கேக்குறால சொல்றா. கரெக்டா தான் சார். இல்ல சிரிச்சே மழுப்புறீங்க நீங்க. சிரிக்கிறா நீ.
வெக்கமா இல்ல? நான் வந்து உடம்பு சரியில்லைனா கூட என் உடம்ப நான் தான் பாத்துக்கணும், எங்க ஃபேமிலி நான் தான் பாத்துக்கணும், என் குழந்தைங்களையும் நான் தான் சார் வளர்க்கணும். உன் குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் விட்டது போதும். இனிமே அம்மா வந்து என் கூட தான் இருக்கணும். வந்தாலும் 1 வாரம் 2 வாரம் நான் வச்சிருந்து தான் அனுப்புவேன். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். நான் அனுப்பவே மாட்டேன். இல்லைன்னா அவங்க இருந்தாங்கன்னா நீ வச்சுக்கோ. இருப்பாங்க. அவங்க இருந்தாங்கன்னா நீ விட்டா அவங்க இருப்பாங்க. சரி, என் குழந்தை நீயும் பொண்ணு விட்டாலே இருப்பாங்க. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அம்மா என் கண்டிப்பா பாப்பா இருப்பாங்க. இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க சார். பெண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு, யாரும் இல்லாட்டியும் அவங்க இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். ஒன் டே 2 days மேனேஜ் பண்ணுவோம் சார். அப்படியே அதுக்கப்புறம் போன உடனே போட்டு எப்போ வருவான்னு கேக்குறீங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு கில்ட்டை ஃபீல் பண்றீங்களா? அப்படி கேட்டாவது சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்றதுனால. நீ அப்படி வரியா? பாப்பாவை பாத்துக்கிறதுக்காக சார். எனக்கு பாப்பாவை நானும் குழந்தையில இருந்து வளர்த்துன்னு தான் சார் இருக்கேன். 2 வளர்த்துருக்காங்கல்ல? பசங்களையும் அம்மா வீட்ல இல்லாத. இருந்ததுனால வளர்த்தாங்க சார். வீட்ல இருந்தாங்க, அதனால 2 பசங்களுமே வளர்த்தாங்க சார். நீயும் வீட்ல இரு. இனிமே 5 வயசு ஆயிடுச்சு இல்ல உன் பொண்ணுக்கு, இனிமே அம்மா என் கூட வந்துட்டோம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து எங்கெல்லாம் அம்மா ரொம்ப மிஸ் பண்றீங்க நீங்க? எதனா ஒரு கஷ்டம் நான் சண்டை ஆச்சுன்னா கூட நம்மளே தானா நம்மளுக்குள்ளேயே அழுதுக்கிறோம் சார். அவங்க தான் அம்மா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா சார், கஷ்டமும் சந்தோஷமும் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறான். எனக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிற எதுவுமே கிடையாது. பாவண்டா அவங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குதுப்பா. அதுக்கு அம்மா பக்கத்துல இருக்கணுங்கறல ஒரு ஃபோன் பண்ணி கூட ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் சொல்லலாம் மாட்டேன். சார். நல்லா பக்கத்துல உட்காந்து அவங்க மடி மேல படுத்து அவங்க சாப்பாடு ஊட்டி அதெல்லாம் இது பண்ணணும்ல சார். அவளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க சார். சாப்பாடு கூட ஊட்டி விடுவாங்க சார். இங்க வந்தாங்கன்னா எனக்கு உனக்கு ஊட்ட மாட்டாங்க சார். அவனை மன்னிக்க கூடாது, ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. இப்போ அவங்களுக்கே திடீர்னு அந்த பேர பிள்ளைங்களை பார்க்கணும் ஆசை வந்துச்சு, டக்குன்னு கிளம்பி போயிட முடியுமா உங்க வீட்ல இருந்து? விட முடியாது சார். அதான் எனக்கு புரியல. உலகத்திலே அதிசயமான ஒரு வேலை நீங்க பார்க்குற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு தகவல் சொல்றேன் நான். பெண்கள் முதல்ல அதிகமாக வேலைக்கு வந்தது படிச்சுட்டு டீச்சருக்கு தான். அவங்க தான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்னன்னு நமக்கு தலைமுறைக்கே சொல்லி கொடுத்தவங்க 80களின் டீச்சர்கள் தான். முதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. தொடர்பே இல்லாத மண்டலத்திலேருந்து தொடர்பே இல்லாத மண்டலத்துக்கு போவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போவாங்க, அங்கே இருந்துட்டு குழந்தைங்கள பார்ப்பாங்க. நீங்க உங்க ஈகோ சிஸ்டத்தை, உங்க ஃபேமிலி சிஸ்டத்தை நீங்க அப்படி ஒர்க் பண்ணிக்கணும். திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்கயா? எனக்கு வந்து மேரேஜ் ஆகி நான் போன இடத்துல மாமியார் கிடையாது, வீட்ல பெரியவங்க லேடிஸ்ன்னு கிடையாது. நான் உள்ள போறேன்னா நான் மட்டும் தான் அங்க லேடிஸ். இந்த விஷயத்தை இப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவாது அம்மா வந்து ஏன் கூட இருந்தாதானே நான் அதை ஃபாலோ பண்ண முடியும். சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. ஆக்சுவலா இப்ப அம்மா தனியா தான் இருக்காங்க, அதுக்கு அவங்களோட போய் இருக்கலாமே. சார் தனியா இருந்தா கூட ரிலாக்ஸா இருக்காங்க சார். அவ கூட போகும்போது ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க சொன்னாங்க. என்ன பண்ணி போறாங்க? அப்படியே கரெக்டா டைமிங் மேனேஜ் பண்ண தெரியல, ஃபேமிலி மேனேஜ் பண்ண தெரியல, இன்னமும் கத்து கொடுத்துட்டே இருக்கும். பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி, அந்த பொண்ணுக்கு அது வரலைன்னா அப்ப அவங்களுக்கு தானே ஒத்தாசை, அவங்க அம்மா போய் இருந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லணும். அதானே சரி. அதானே எவ்வளவு நாள் சொல்லி கொடுக்கறது சார், கத்துக்கணும்ல. எது சொன்னாலுமே இன்னுமே ட்ரை பண்றதுல என்ன யூஸ் இருக்கு? எந்த பயனும் இல்ல சார். அவ கல்யாணம் பண்ணி போனது எங்க மாமாவே கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுக்கே அவ போயிருக்கா. அங்க இருக்கிற நடைமுறை எல்லாமே பழக்கம் ஒரே மாதிரி இருக்கு. அடேங்கப்பா, இது வரையா? என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது வெளி இடத்துல, அங்க இருக்கிற நடைமுறை எல்லாத்தையும் நான் இங்க எடுத்துட்டு வரதா, இங்க இருக்கிறத எடுத்து அங்க போடுறதான்றதே ஒரு கஷ்டம். டம்ம வலிச்சிட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா சார். இப்ப சாப்பிடுற மாதிரி சமைக்க கத்துக்கிட்டேன் சார். எங்க அப்பா கூட நான் 2-3 நாள் நல்லா சாப்பிட்டாங்க சார், நல்லா தான் செய்யறமா இப்போ அப்படின்னு 2-3 சொல்லி. நாளா? ஆமா. அம்மாவை நான் பாத்துக்கணும்ல சார். அவங்களோட ஹெல்த் என்ன, ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையுமே கரெக்டா இந்த ஏஜுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் பார்க்கணுமோ அதை நான் இவங்க பார்க்கணும். அம்மாவை பாத்துக்கணுமா? இல்ல சார், அவங்க வந்து அவங்க கரெக்டா ஆயிட்டா அம்மாக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. ஒருவேளை இவங்க ஃபுல்லா உங்க ஃபேமிலியில டாமினேட் பண்றாங்களோ? தெரியல சார், டவுட்டா இருக்கு, செக் பண்ணணும். இது கூட தெரியல. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.